Hi guys, good morning, good afternoon, good evening everyone. Welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது future perfect tense. Future perfect tense னா என்ன? Future அப்படின்னா எதிர்காலம். Perfectனா ஒரு செயல் நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சியை தான் நம்ம perfect அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது future perfect tense னா எதிர்காலத்துல ஒரு செயல் நடக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும், அதை பத்தி சொல்றதுதான் future perfect tense. அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிளஸ் அந்த எக்ஸாம்பிளுக்கு அப்புறமா நம்ம பிரீஃபா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி இருக்கும், எங்க யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், நெகட்டிவா இருந்தா எப்படி யூஸ் பண்ணலாம், கொஸ்டினிங்க்கு நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத தெளிவா இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள். He will have spoken when I entered the class அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். இதுல he will have spokenன்றது ஒரு சென்டென்ஸ், I entered the classன்றது செகண்ட் சென்டென்ஸ். ஓகே, இதுல he will have spoken அப்படின்னா அவன் பேசி முடிச்சிட்டான் அப்படின்றது தான். ஓகேங்களா, அடுத்து I entered the class, அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது தான் நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். A group of students is called class. ஓகே, I entered the classனா நான் வகுப்பறைக்குள்ள போறது. ஓகேங்களா, அப்போ இது ரெண்டையும் சேர்த்து படிச்சு பாருங்க. He will have spoken when I entered the class. நான் கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி அவன் பேசி முடிச்சிட்டான் அப்படின்றதுதான் இதோட மீனிங். ஓகே, இது எப்படி ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸா இருக்கும் பாருங்களேன். இப்போ he will have spokenன்றது முன்னாடியே நடந்த ஒரு விஷயம், அதுக்கு அப்புறமா தான் நான் கிளாஸ் ரூம்குள்ள போறேன். அப்போ நான் போறதுக்கு முன்னாடியே ஒரு நிகழ்ச்சி எதிர்காலத்துல நடந்திருக்கு இல்லையா, அததான் நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதை பத்தி தெளிவா கிளீனா இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நாம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ்க்கு முன்னாடி அதோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, அதோட ஹெல்பிங் வெர்ப் என்ன அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ஹெல்பிங் பண்ணக்கூடிய வெர்ப் வந்து will have, அதாவது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சோ சப்ஜெக்ட் அப்படின்னா I, we, you, they, he, she, it. இது வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ ஹெல்பிங் வெர்ப் என்ன, will have. ஃபார்முலா பார்க்கலாமா. சப்ஜெக்ட் பிளஸ் to be அப்படின்னா be form verb அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். be form verb நம்ம ஹெல்பிங் verb அப்படின்னு சொல்லலாம். ஓகே, verb-ஓட third form, verb அப்படின்னா ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அப்போ அதோட third form என்னவா இருக்கும், ஒரு விஷயம் ஒரு ஆக்ஷன் அப்படின்றப்போ play அப்படின்றது ஒரு ஆக்ஷன் தானே. அப்போ play அப்படின்றதுக்கு past tense என்ன, played. அப்போ past participle played. சோ இந்த verb-ஓட third form அப்படின்னு நம்ம சொல்றது வந்து past participle அப்படின்றது தான் verb-ஓட third formனு சொல்றோம். ஓகே, to be verb-னா helping verb அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம சொல்லுவோம், அதுதான் will have. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, future perfect tense-க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய verb ஒண்ணுதான், will have. will have. அதே சேம் டைம் shall அப்படின்ற ஒரு வேர்டு வரும், shall have அப்படின்ற ஒண்ணும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எங்க யூஸ் பண்ணுவோம்ன்றத இந்த வீடியோட எண்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் பிளஸ் ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் சொல்லியாச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்ஜெக்ட் என்ன, யூ போட்டுப்போமா. அப்போ யூ, ஹெல்பிங் வெர்ப் என்ன, will have. என்ன போடலாம், each and அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இப்போ you அப்படின்றது நீங்கள், சரிங்களா, நீங்கள் அப்படின்னா அப்போ நீங்கள் சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருப்பீர்கள். அப்போ அது ஃபியூச்சர் டென்ஸ்ல வருது இல்லையா, சாப்பிட்டு கொண்டு இருப்பீர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இருப்பீர்கள், சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள், சாப்பிட்டு கொண்டு இருப்பீர்கள், அந்த மாதிரி இருப்பீர்கள் சொல்றோம் இல்லையா, அப்போ அது ஃபியூச்சர் தானே. அப்போ நான் ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸ் நான் யூஸ் பண்றேன். சோ அப்போ இது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு புரியுதுங்களா. இதுக்கு நான் ஒரு டிரா மேப்போட நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா, அதாவது இன்னைக்கு நாள்னு வச்சுப்போம். இப்போ இது வந்து நவ், அப்போ நவ்னா பிரசன்ட். சரி, ஓகே, இப்போ 3 o'clock அப்படின்னு நம்ம வச்சுக்கிறப்போ ஒரு சிலர் வந்து 3 o'clockல சாப்பிடுற பழக்கம் இருக்கும் இல்லையா, அப்போ 3 o'clock நீங்க சாப்பிடுவீங்க, ரைட். அதுக்கு முன்னாடி 1 o'clock உங்க வீட்டுல சமைப்பாங்க இல்லைங்களா. அப்போ
நான் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் அப்படின்றதுக்கு முன்னாடி, நான் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன்றதுக்கு முன்னாடி ஒரு செயல் நடந்திருக்கு இல்லையா, அப்போ சமைச்சிருக்காங்க, சமைச்சதுனால தான் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சோ அப்போ ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயம், நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நாம இப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு 3 டைப்ஸ் இருக்கு. அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்ம பிரிப்போம். பாசிட்டிவ்னா நேரடியான ஒரு விஷயத்த சொல்றதுதான் பாசிட்டிவ். அதாவது என்னால முடியும், அதை செஞ்சாங்க, அவங்க பண்ணாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்றது பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னா என்னால முடியாது, செய்ய முடியாது, செய்ய தெரியாது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றது நெகட்டிவ். இன்ட்ராகேட்டிவ்னா ஒண்ணுமே இல்லைங்க, கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி ரைஸ் பண்றது, கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அது நம்ம எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்றதையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இப்போ நம்ம பாசிட்டிவ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம், பிளஸ் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸையும் பார்ப்போம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் இதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். பாசிட்டிவ்க்கு நான் இங்க ரெண்டு சென்டென்சஸ் நான் போட்டிருக்கேன், 1 and 2 சென்டென்ஸ் கொடுத்திருக்கேன். இதை நம்ம எக்ஸ்பிளைனோட அதாவது டீடைலா இப்போ பார்க்கலாம். They will have jogged 3 miles before reach the beach. இத நான் ரெண்டு சென்டென்சஸ் நான் பிரிக்க போறேன். எப்படி? They will have jogged the 3 miles. அதாவது jogged அப்படின்னா வாக்கிங், அதாவது ஜாகிங் போறதுதான் நம்ம ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஜாக் அப்படின்றது அதோட பேஸ் ஃபார்ம். ஜாக்டுன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வெர்போட தேர்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஓகே, they will have jogged 3 milesன்றது ஒரு சென்டென்ஸ், reaching the beach அப்படின்றது 2 சென்டென்ஸ். ஏன்னா அதாவது அவங்க ஜாக் பண்ணிட்டு போறாங்க அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். ரீச்சிங் த பீச் அப்படின்றப்போ அவங்க வந்து பீச்சை வந்து ரீச் எதிர்காலத்துல ரீச் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து ஃபியூச்சர்ல வருது இல்லையா, சோ அது ஒரு சென்டென்ஸ். இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்றப்போ எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்னு பாருங்க. அதாவது அவங்க பீச்சுக்கு 3 மைல்ஸ்க்கு ஜாகிங் பண்ணிட்டு போறாங்க பீச்சுக்கு போறதுக்கு. சோ அப்போ ஃபர்ஸ்ட் எது வருது? they will have jogged 3 miles இல்ல reaching the beach. of course jogging தான் ஃபர்ஸ்ட் வருது, அதுக்கு அப்புறம் தான் அவங்க பீச்சை ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்டா சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் ரெண்டும் சேர்ந்து வருது. பட் ஆனா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடக்குது இல்லைங்களா, பீச்சுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க ஜாகிங் பண்ணிட்டு போறாங்க 3 மைல்ஸ்க்கு. அந்த 3 மைல்ஸ் அவங்க ஜாகிங் பண்ணிட்டு போனா மட்டும்தான் அவங்களால பீச்சை ரீச் பண்ண முடியும். கரெக்டா? சோ அப்போ நம்ம அந்த இடத்துல ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல நடந்திருக்கும் இல்லையா, அதைத்தான் நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். இதுல they will have jogged இதுதான் ஃபர்ஸ்ட் வருது. அதாவது ஒரு ஃபியூச்சர்ல அவங்க பீச்சுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்க, ஜாகிங் பண்ணிட்டு போறாங்க. சோ அப்போ தேன்றது சப்ஜெக்ட், will haveன்றது ஹெல்பிங் verb, joggedன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை தான் நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போகலாம். I will have finished my work by the time you get here. என்ன சொல்றாங்க? I will have finished my work. நான் என்னோட ஒர்க்கை முடிச்சிருப்பேன். ஃபியூச்சர். ஓகேங்களா? முடிச்சிருப்பேன். by the time you get here. நீ வரத்துக்கு முன்னாடி நான் என்னோட ஹோம்வொர்க்கை முடிச்சிருப்பேன். ரெண்டு விஷயம் நீ சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ இதுல ஃபர்ஸ்ட் எது வருது, செகண்ட் எது வருது? ஃபர்ஸ்ட் வந்து I will have finished, இதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ எதுக்கு முன்னாடி? நீ வரத்துக்கு முன்னாடி. உங்களுக்கு புரியுதுங்களா? நீ வரத்துக்கு முன்னாடி நான் என்னோட ஹோம்வொர்க்கை முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. சோ அப்போ அதுல 2 சென்டென்ஸ் வருது. அதுல முன்னாடி வர சென்டென்ஸ் தான் நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இதுல ஃபர்ஸ்ட் வர்றது நீ என்னோட ஒர்க் நான் கம்ப்ளீட் பண்றது, அதுக்கப்புறம் தான் என்னோட ஃப்ரெண்ட் வருவான் இல்லையா. சோ நான் அவன் வரதுக்கு முன்னாடி என்னோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா. சோ அதனால ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை நான் இங்க யூஸ் பண்ணி நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். I will have finished my work by the time you get here. So I will have finishedல Iன்றது subject, will have அப்படின்றது helping verb, finishedன்றது
பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது verb-ஓட third form. So I will have finished my work by the time you get here. நீ வரத்துக்கு முன்னாடி, நீ இங்க வரத்துக்கு முன்னாடி நான் என்னோட ஹோம்வொர்க்கை முடிச்சிருப்பேன். ஓகே गाइस, இப்போ பாசிட்டிவ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸோட பாசிட்டிவ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நாம நெகட்டிவா பார்க்கலாம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம நாட் அதாவது நெகட்டிவ் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். நெகட்டிவ் அப்படின்னா என்ன? முடியாது, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்ம நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ நெகட்டிவ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நாட். அதை எங்க எப்படி யூஸ் பண்ணலான்றத இப்போ நாம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இங்க 2 சென்டென்சஸ் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம நெகட்டிவா எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். நார்மலா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட், ஹெல்பிங் வெர்ப், வெர்போட தேர்ட் ஃபார்ம் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கரெக்ட்டுங்களா? இப்போ நெகட்டிவ் எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒண்ணுமே இல்லைங்க. நெகட்டிவ நம்ம will and haveக்கு மிடில்ல தான் நாம யூஸ் பண்ணுவோம். will and haveக்கு மிடில்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ will and haveக்கு மிடில்ல யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சிருச்சு. இதோட கண்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? will not அப்படின்னு சொல்லி நம்ம போடுறப்போ அதோட கண்ட்ராக்ஷன் won't. இதுதான் அதோட கண்ட்ராக்ஷன். ஓகே, இப்போ நான் இங்க 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்கேன். will I not have done this work before she comes. இதுல 2 சென்டென்ஸ் இருக்கு. அது 2 சென்டென்ஸ் என்னன்னா will I not have done this work. இது இப்படி அதாவது will not have done this work. நான் இந்த work-ஐ முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கல, அது முடிக்கலன்னு வருது இல்லையா, அதுதான் நெகட்டிவ். சோ முடிக்கல. அப்போ எதுக்கு முன்னாடி? அவ வரத்துக்கு முன்னாடி நான் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. அப்போ இதுல she comes-ன்றது ஒரு சென்டென்ஸ், will I not have done this work-ன்றது ஒரு சென்டென்ஸ். இது ரெண்டும் சேர்ந்து வரப்போதான் அதோட மீனிங்ல நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பார்க்கிறோம். சோ இதோட ஃபுல் சென்டென்ஸ் ஃபார்ம் என்ன? அவ வரத்துக்கு முன்னாடி நான் ஹோம்வொர்க்கை முடிக்கல, இல்லாட்டி என்னோட ஒர்க்கை நான் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் இதோட சென்டென்ஸ். ஓகே, அப்போ இதுல will not அப்படின்றதுல will not அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா. சோ அப்படி நம்ம யூஸ் பண்றப்போ அதோட மீனிங் என்னவாகுது? முடியல, முடிக்க முடியல அப்படின்னு சொல்றோம். இப்போ I will have done this work-னா நான் அந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை நெகட்டிவ்ல சொல்றப்போ I will not அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ I will not have done this work அப்படினும் சொல்லலாம். will I not have done அப்படினும் சொல்லலாம். ஓகே, இப்போ நெகட்டிவ்ல ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள் ஒன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த எக்ஸாம்பிளுக்கு நாம இப்போ போகலாம். will he not have slept before completing the task. இதுலயும் 2 சென்டென்சஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? பிஃபோர்ல ஒரு சென்டென்ஸ் வருது, அதுக்கு அப்புறம் ஆஃப்டர்ல ஒரு சென்டென்ஸ் வருது. பிஃபோர்ல வரதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? சோ இதோட மீனிங் என்னன்னு பாப்போம். will he not have slept. அவ தூங்க போகல. ஏன் அப்படின்னா அவளோட டாஸ்க அவ கம்ப்ளீட் பண்ணாததுனால. புரியுதுங்களா? அவளோட டாஸ்க் அவ கம்ப்ளீட் பண்ணாததுனால அவ தூங்க போகல. ஓகேவா? அவளோட டாஸ்க் அவ கம்ப்ளீட் பண்ணாததுனால அவ தூங்க போகல. சோ will he not have slept. அவன் தூங்க போகல, அவனோட டாஸ்க் அவன் கம்ப்ளீட் பண்ணாததுனால. ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ அப்போ இதுல நம்ம நெகட்டிவா not யூஸ் பண்ணிருக்கோம். ஹீன்றது சப்ஜெக்ட், நாட்ன்றது நம்ம யூஸ் பண்ணிருக்க நெகட்டிவ் ஃபார்ம். ஓகேங்களா? அப்போ will he அப்படினு போடலாம், he will not have slept னு யூஸ் பண்ணலாம். இதுல வரக்கூடிய இந்த slept அப்படின்ற வேர்ட் வந்துட்டு verb-ஓட third form அதாவது sleep அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, அதுக்கு sleep, slept, slept அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, இப்போ நெகட்டிவ்கான சென்டென்ஸ் மேக்கிங் எப்படின்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நாம இன்ட்ராகேட்டிவ்க்கு போகலாம். ஓகே गाइस, நாம இப்போ இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா ஒரு questioning, nothing but it's questioning. அதாவது ஒரு क्वेश्चனை கேட்கறதா இருக்கட்டும், இல்ல ஒரு क्वेश्चனுக்கு நம்ம பதில் சொல்றதா இருக்கட்டும், அந்த இடத்துல क्वेश्चन அப்படின்னு ஒண்ணு வந்து நிக்குது இல்லையா, அததான் நம்ம இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்ட்ராகேட்டிவ் அதாவது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா
subject will have plus verb ஓட third form தானே நம்ம வந்து நார்மலா future perfect tense யூஸ் பண்ற ஃபார்முலா. இப்போ இதுல will அப்படிங்கறது முன்னாடியும் subject பின்னாடியும் வரதுதான் questioning, அதாவது interrogative அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். interrogative பொறுத்த வரைக்கும் subject பின்னாடியும் will அப்படிங்கறது முன்னாடியும் வரும். அப்போ I will have started my work next week. என்னோட வேலையை நான் அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றது ஒரு நார்மலான சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸை நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸா எப்படி மாத்தலாம்? நான் என்ன சொன்னேன்? will வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரணும். இதுல I அப்படின்றது சப்ஜெக்ட் இல்லையா? அப்போ will முன்னாடி வரணும். will I have started my work next week அப்படின்னு क्वेश्चन நம்ம கேட்டிருக்கோம். அதாவது என்னோட வேலையை நான் அடுத்த வாரம் ஆரம்பிச்சுக்கவா நம்ம क्वेश्चन கேக்குறோம் இல்லையா? இதுதான் இன்ட்ராகேட்டிவ். அடுத்த क्वेश्चन பாருங்க. You will have finished this work tomorrow. நீ இந்த வேலையை நாளைக்கு முடிக்கணும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு. இதை எப்படி இன்ட்ராகேட்டிவ்க்கு மாத்துவோம்? of course youன்றது சப்ஜெக்ட் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து will you have finished this work next work tomorrow அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? சோ அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கேன்? நீ நாளைக்கு உன் வேலையை நாளைக்கு செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிருக்கேன். அப்போ நான் क्वेश्चनல ரைஸ் பண்றப்போ நாளைக்கு உன் வேலையை நீ சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு நான் क्वेश्चनिங்ல அந்த இடத்துல கேக்குறேன். சோ இதுதான் क्वेश्चनिங்கான ஒரு ஃபார்மேட். நார்மலா எல்லா விதமான क्वेश्चनिங்ஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நார்மலா क्वेश्चंसக்கு நம்ம ஆன்சர் வச்சு क्वेश्चन ரைஸ் பண்ணிட்டோம். क्वेश्चनिங் கேட்கணும்னா அதுக்கு சில ஃபார்மேட்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது 5W 1H where what when அந்த மாதிரியான சென்டென்சஸும் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா क्वेश्चंஸை ரைஸ் பண்ண முடியும். இன்னைக்கு பார்த்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், இது மூணுமே உங்களுக்கு ரொம்பவே தெளிவா ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாகவும் என்னோட வீடியோஸை பார்க்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.